பாஜக தலைவர் பதவிக்காக நாளை விருப்பமனு தாக்கல் செய்ய மாட்டேன் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த தகவலை நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேகமாக கொடுத்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், அண்ணாமலை நமக்கு என்ன தகவல் கொடுத்துள்ளார்? அப்படின்னா குறிப்பாக ஏற்கனவே நியூஸ் 18க்கு பல்வேறு தகவல்களை தற்போது தொடர்ச்சியாக பாஜக தலைவர் அண்ணாமலை வழங்கி வருகிறார். குறிப்பாக அந்த வகையில இந்த குறிப்பாக நாளை நடைபெற இருக்கக்கூடிய 2 மணி முதல் 4 மணி வரைக்கும் குறிப்பாக இந்த மாநில தலைவர்களுக்கு போட்டியிடக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் யார் யார் விருப்பப்படுகிறார்களோ அவர்களுக்கான அந்த பட்டியல் என்பது அதற்கான அந்த விருப்ப மனு தாக்கல் செய்வதற்கான அந்த நேரமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இது தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது குறிப்பாக இந்த கிரைட்டீரியாவில் இல்லாவிட்டாலும் கூட தாங்கள் இதில் விருப்ப மனு தாக்கல் செய்வீர்களா என்ற கேட்ட கேள்விற்கு என்னுடைய முடிவில் நான் தெளிவாக இருக்கிறேன். எனவே தற்பொழுது இந்த விருப்ப மனு தாக்கல் செய்ய போவதில்லை என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்துல பாஜக தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒரு நடைமுறையை தொடர்ச்சியாக பின்பற்றி வருகிறார். அந்த வகையில அதிமுக பாஜக கூட்டணி தற்போது அமையுமோ என்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாநில தலைவருக்கான அந்த போட்டியில் நான் விருப்ப மனு தாக்கல் செய்ய போவதில்லை என்ற தகவலை பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தற்போது யார் அடுத்த பாஜக தலைவர் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தற்போது எழக்கூடிய நிலையில தற்போது இந்த விருப்ப மனு தாக்கல் செய்யாத நிலையில மீண்டும் பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்வு செய்ய மாட்டார் என்ற தகவல் என்பது மீண்டும் உறுதியாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.